ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த போன்ல 10,000 ரூபாய் பட்ஜெட்லேயே கொடுத்துருக்கோன்றாங்க. 10 5G பேண்டு, 4 வருஷத்துக்கு லேகே இல்லாமல் மொபைலை யூஸ் பண்ணலாம். குறிப்பாக சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு NFC கொடுத்துருக்காங்க. சில யூஸ்ஃபுல்லான AI ஃபீச்சர்ஸுமே இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் என்ன இருக்கு இல்லை ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். டெக்னோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. எதுக்காக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். உள்ள பார்த்தீங்க அப்படின்னா மொபைலுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்கின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. வேற எந்த பிராண்டும் ட்ரை பண்ணல. ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் பண்ணியிருப்பாங்க போல. இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்க மொபைலில் வந்து ஒட்டிக்கலாம். அந்த மாடலோட நேம் Spark 30C அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேக் சைடு திருப்பணும் அப்படின்னா இதில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டாப்ல என்ன RAM வேரியன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 12 மாசம் வாரண்டி இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு ஸ்பெக் ஷீட் லிஸ்டா கொடுத்து ரேப்பரை சுற்றி உள்ள மொபைலை வச்சிருக்காங்க. அது இல்லாமல் பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கருமே இருக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு யூசர் மேனுவல் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடாப்டர் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பாக்ஸோட சைஸை வச்சு நான் யோசிச்சிருக்கணும். அடாப்டர் பாக்ஸ்ல கொடுக்காம விட்டாங்க. மற்ற பிராண்ட் தான் இப்படி பண்றாங்க. நீங்களாம் பண்ணலேன்னு பல நாள் சொல்லியிருக்கேன். நீங்களுமே இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களேன்றது ஒரு குறையா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே பேக் சைடு திரும்பி பார்த்தா எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த கேமரா பம்ப் வந்து அப்படியே iPhone 16 இன்ஸ்பயர் ஆன மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தவிர அதில் ஒரு குட்டி ரிங்கு மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து எப்பயும் போல அந்த யூனிபாடி பிளாஸ்டிக் மாதிரிலாம் கொடுக்காம இந்த ஃபிளாட்டான டிசைன் இந்த பட்ஜெட்ல கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்கு. லைட்டா அந்த கிரேடியன் ஃபீல்ல இருக்கிற மாதிரியும் இருக்கு. நம்ம கையில இருக்கிறது மிட் நைட் ஷேடோ அப்படின்றது பிளாக் கலர்ல இருக்கு. இது இல்லாம இன்னும் 2 கலர் வேரியன்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல IP54 இருக்கு. கூட வெட் டச்மே இருக்கு. சப்போஸ் விரல்ல தண்ணி இருக்கு அப்படின்னாலுமே டிஸ்பிளேல டச் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. IP54 இருக்கனால லைட்டா தண்ணி ஸ்ப்ரே ஆகுது, இது மாதிரி பட்டுருது அப்படின்னா பரவாயில்ல. டைரக்டா தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டுறாதீங்க. வாரண்டி எதுவுமே கிளைம் ஆகாது. பேக் சைடு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 189 கிராம் வெயிட்டும், திக்னஸ் வந்து 7.82 mm வந்து திக்னஸும் இருக்கு. கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்கு. வெயிட் பேலன்ஸுமே நல்லாவே பண்ணிருக்காங்க. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. ஒரு டீசென்டான டிசைனா தான் கொடுத்திருக்காங்க. சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடுல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 5G சிம் உங்களால போட்டுக்க முடியும். அதே சமயம் 10 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஹைபிரிட்டுக்கு பதிலா ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கும். பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் மேலேயுமே பாத்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான ஹோல்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த இயர் பீஸ்ல இருந்து வெளியில வர மாதிரி சவுண்ட். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. ஒயர்டுலயும் கொடுத்திருக்காங்க, ஒயர்லெஸ்லயுமே இருக்கு. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடையும் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்பி அட்மோஸ்லாம் ட்ரை பண்ணிருக்கிறது நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டனே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் லேக் எல்லாம் இல்லை, நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. நீங்க ஃபேஸர் லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பட்ஜெட்ல 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்துருப்போம். இதுல 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்கிரேடா இருக்கிற மாதிரி தான் தோணுது. யூஸ் பண்றதுக்கும் அந்த ஸ்மூத் வந்து கிடைக்குது. ஆனா அதே சமயம் 6.67 inch HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்திருக்கலாமோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 480 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர்ல நல்லாவே இருக்கு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு. பட் டைரக்ட் சன்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. அண்ட் அதை தவிர வால்பேப்பர் அப்படின்னு வரும்போது இவங்க ஆல்ரெடி இந்த ஸ்கின் கொடுத்த மாதிரியே உள்ள வால்பேப்பர் ஒரு 3-4 வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஓனா வால்பேப்பர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலுமே AI வால்பேப்பர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலியமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வால்பேப்பரை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மற்ற AI ஃபீச்சர் அப்படின்னு வரும்போது பர்சனலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது பாத்தீங்கன்னா கிராமர் செக் பண்றதுக்கான சூப்பரான ஆப்ஷன். தனியா நெட்ல எல்லாம் போய் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்க எழுதுனதை மட்டும் லாங் பிரஸ் பண்ணிட்டு செக் கிராமர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே செக் பண்ணிடுது. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஜென்ரேட்டர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது மூலியமா டெக்ஸ்ட் ஜென்ரேட் மட்டும் பண்ண சொன்னீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு லீவ் லெட்டர் மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுவே ஃபுல்லாவே எழுதி கொடுத்துரும். கஷ்டப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் OS அப்படின்னு வந்தோம்னா இந்த ப்ளோட் வேர்ஸ் தேவையில்லாம நிறைய கொடுப்பாங்க. இதுலயுமே இருக்கு, பட் ரொம்ப அதிகமா இல்லை. அது ஒரு நல்ல விஷயமா பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தவிர நீங்க வேணும்னா அன்இன்ஸ்டாலுமே இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஹாய் OS 14.5 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கான அப்டேட் வந்து ரெகுலர்
ரெகுலராக வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்தது அப்படின்னா ரியலாக இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குலாம் நல்ல ஒரு விஷயம் தான். ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. அதுவும் ஒரு வருஷம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30,000-40,000 வர பட்ஜெட்லேயே வந்துட்டு இந்த NFC இருந்தால் பெட்டராக இருக்கும் ப்ரோ, டேப் பண்ணி எல்லாம் பே பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. பட் இந்த 10,000 ரூபா பட்ஜெட்டில் வரக்கூடிய மொபைலில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த கார்டெலாம் யூஸ் பண்ணி டேப் பண்ணி பே பண்ணுறதுக்கு இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு வரும்போது 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 8 மெகா பிக்சல் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இல்லாத இமேஜ் தான் வரும். நார்மலாக இந்த ஓப்போவில் கூட ரீசெண்டாலாம் பார்த்துருந்தேன். பட் இதில் பார்க்கும்போது எனக்கே சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா 8 மெகா பிக்சலில் எப்படி அப்படி கொடுத்தீங்க, ஒரு வேளை ஸ்பெக்கில் எதுவும் தப்பாக கொடுத்துட்டீங்களான்ற அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு. ஜூம் பண்ணி பார்த்தாலும் கூட ரொம்ப வந்து ஷார்ப்னஸ் குறையாமல் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேமரா செட்டப் தான். 48 மெகா பிக்சல் சோனியோட IMX 582 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பழசு தான். பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எடுக்கக்கூடிய போட்டோஸ் கலர்ஸ் எல்லாமே ஒரு பெட்டரா தான் எடுத்து கொடுக்குது. ரொம்ப பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. என்ன இந்த ஸ்கின் டோன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பூஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கிற மாதிரியான ஃபீல் கொடுக்குது. மற்றபடி நேச்சுரலா அவுட் சைட் போட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு பெட்டரான கிளாரிட்டிலே அவுட்புட் கிடைக்குது. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 2K 30 FPSல வந்துட்டு ஃப்ரண்ட்லையும் எடுக்கலாம் பேக்லையும் எடுக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே சமயம் 1080p அப்படின்னு வரும்போது மெயின் கேமரால 30 இல்லாட்டி 60ல எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே செல்ஃபில வந்து 1080p 30ல மட்டும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 18 வாட்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் அடாப்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க செப்பரேட்டா தான் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதை தவிர பேட்டரி லைஃப்க்கு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் கிடைக்குது நீங்க நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 5G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போது லேகே இல்லாம 4 வருஷத்துக்கு வந்து ஃப்ளூயண்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா எல்லா மொபைலுமே வந்து யூஸ் பண்றதுக்கு அந்த ஃப்ளோ நல்லா தான் இருக்கும். பட் நாளடைவில் தான் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்க முடியும். பட் சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்கன்னும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 2 வருஷம் வந்தால் கூட போதும் என்னைய பொறுத்த வரைக்கும். அண்ட் அதை தவிர கேம் பிளே பண்ணலாமா, நார்மல் யூஸ்க்கு எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு லேக் இருக்கிற மாதிரிலாம் நான் எதுவும் நோட் பண்ணல. யூஸ் பண்ண வரைக்கும் லேக் இல்லாமல் நல்லா தான் இருக்கு. அண்ட் கேம் அப்படின்னு வரும்போது இது கேமர்ஸ்க்கான ஃபோன் கிடையாது. பட் நார்மலாக வீட்டில் யாருக்குனாவது வந்து வயசானவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இது சூட்டபிளான ஒரு மொபைல். நார்மலாக வந்து நம்ம வீடியோ பார்க்குறோம், நார்மலாக சின்ன சின்ன கேம் இந்த டெம்பிள் ரன்னோ சப்வே சஃபர் மாதிரியான கேம் பிளே பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்கும். இல்லை ப்ரோ வேற வழி இல்லை நான் லோ பட்ஜெட்ல இந்த மொபைல் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப லோ கிராஃபிக்ஸ்ல வச்சு கொஞ்சம் PUBG மாதிரியான கேம்லாம் பிளே பண்றீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB ரேம் வேரியன்ட் வருது. அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்படி இல்லைன்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வாங்கிக்க முடியும். ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 2.2 ஓடையும் வருது. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த 4GB 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துட்டு 10,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேங்க் ஆஃபர்லாம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 9,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அதுவே 128GB வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 10,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 128GB வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் ஆஃபரோட சேர்த்து 9,500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அண்ட் இதில் என்ன இருக்கு இல்லை அப்படின்றது கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.